நான் ஜெர்மனியில் இருக்கும்போது என்னுடைய இன்னொரு மெயின் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இந்த தமிழ் ஃபாண்ட் கொண்டு வருது. ஓகே, எப்படி வந்து இப்போ தமிழில் வந்து எல்லாரும் ஒருங்குறிங்கிற அமைப்பில் எழுதுகிறோம். இந்த யூனிகோட் நாங்கள் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஓகே, எவ்வளோ இடர்களுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் இந்த மாதிரி யூனிகோட் கொண்டு வந்து இது எழுதுறது. தமிழர்களை இணைக்கக்கூடிய, அதாவது எனக்கு வந்து 6ஆம் திணை அப்படிமே உண்மையில எழுத்தாளர் சுஜாதா வந்து இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு அதை இலக்கியவாதிகள்கிட்ட நீ வந்து அறிவியலை பேச அப்படின்னார். படிச்சு மேலே முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற சூழல் ஆன்மீகத்துக்குள்ள நுழையத்துக்கே எனக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஆன்மீகம்ங்கிறது நான் வெளிநாடு போனதற்கு பிறகு நான் யாருங்கிற கேள்வி வரும்பொழுது ஆன்மீகம் வருது. ஓகே, ஏன்னா உங்களுடைய அடையாளம் ரொம்ப முக்கியமாகப்படுது. அப்போ நீங்கள் வெளிநாடு போன உடனே உன்னுடைய ஜாதிக்கு அந்த மதிப்பு கிடையாது. நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் they just don't care. நான் முத்தமிழ் வேந்தர் கலைஞரும் வந்து ராமானுஜருக்கு வந்து ஒரு டிவி சீரியல் கொண்டு வந்தார். அருமையான சீரியல் அது. இந்த மரபு அவங்கள்ட்டையும் இருக்கு. அதாவது ஒரு முறை விகடன்ல வந்து கலைஞர்கிட்ட பேட்டி காண்ற பொழுது ஆழ்வார்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டார். அவர் சமயம் என்பதை தவிர்த்து ஆழ்வார்கள் என் நெஞ்சு ஆழ்பவர்களை அப்படிங்கிறாரு. எப்படி தப்பிக்க முடியாது, ஆழ்வார்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு வந்து அந்த தமிழனுடைய அந்த ஞானத்தமிழை கொண்டு வந்து ஞானத்தமிழில் இந்த ஜாதிக்கெல்லாம் இடமே இல்லைன்னு சொன்ன மரபு அது. ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்றைய கலந்துரையாடல்லேருந்து பார்க்கக்கூடிய நேரும் இதை தெரிஞ்சுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்முடைய ஆன்மீக முறை வந்து எல்லா நாடுகளை சார்ந்த சமய வழிபாடு வாழ்வியலோட ஒத்து இருக்கு. அதே மாதிரி தர்க்க ரீதியாகவும் சரி, ஆழ்ந்த கருத்துக்களை சொல்ல வரக்கூடிய அந்த நிலையிலும் சரி, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவனுக்கு ஒரு ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலா ரொம்ப எளிமையா சொல்லித்தருது. ஏன்னா தினமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை எப்படி சொல்லித்தருது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள் மூலம் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்குள்ள நாம இயங்குறோம், உலகத்துக்காக நாம இயங்குறோம், நமக்காக உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. அப்படி இருக்கும்போது இந்த உலக நன்மை இதெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களை மிகவும் கவர்ந்த இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்த பாசுரங்கள், பாடல்கள். ஏன்னா நீங்க வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானியோ அறிவியலாளனோ அதே மாதிரி ஆழ்வார்கள் தமிழ் மீது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காதல் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில சொல்லுங்க. ஆமா ஆமா, இது எப்படின்னா தமிழின் முதல் மடலாளர் குழு இமெயில் குரூப். நாங்கள் வந்து நான் ஜெர்மனியில் இருக்கும்போது என்னுடைய இன்னொரு மெயின் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இந்த தமிழ் ஃபாண்ட் கொண்டு வருது. ஓகே, எப்படி வந்து இப்போ தமிழில் வந்து எல்லாரும் ஒருங்குறிங்கிற அமைப்பில் எழுதுகிறோம். ஓகே, கீபோர்ட் லேஅவுட்டுமாங்க, யூனிகோட்ல இப்போ எழுதுறோம். இந்த யூனிகோட் நாங்கள் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஓகே, எவ்வளோ இடர்களுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் இந்த மாதிரி யூனிகோட் கொண்டு வந்து இது எழுதுறது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து தமிழர்களை இணைக்கக்கூடிய, அதாவது எனக்கு வந்து 6ஆம் திணை அப்படிமே உண்மையில எழுத்தாளர் சுஜாதா வந்து இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு அதை இலக்கியவாதிகள்கிட்ட நீ வந்து அறிவியலை பேச அப்படின்னார். பேசினேன். இந்த காந்தி மண்டபத்துக்கு காந்தி ஸ்ரீனிவாசன் அரங்கில் தான் நடந்தது. அதெல்லாம் கேட்டுட்டு சுஜாதா சொன்னார், நீ வந்து இந்த 6ஆம் திணைக்கு ஒரு வரைவிலக்கணம் எழுத அப்படின்னா. என்ன சார் பெரிய வார்த்தையில உன்னால முடியுண்டா செய் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் 6ஆம் திணை இந்த மின் உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு திணையாக எடுத்து. ஓகே, இப்போ அந்த திணையில் வரக்கூடிய புதிய இலக்கியங்கள் இன்னும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கல இன்னும். அதாவது மின் இலக்கியத்தை பற்றிய பேச்சு இன்னும் பரவாயில்ல வரல. ஓகே, என்னன்னா மின் இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு பல்லூடகத்தன்மையுடன் இருக்கு. ஓகே, நம்ம வந்து எழுத்துல இருக்கோம், பேச்சுல இருக்கோம், ஆடியோ விஷுவல் இன்னும் வரல, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் வரல. இப்போ சினிமா ஒன்று தான் நமக்கு ஒரே மீடியா, அதன் மூலமாக தான் வருது. ஆனால் அது இல்லாமல் நிறைய குறும்படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த முயற்சிகள்லாம் இன்னும் நம்ம இலக்கியத்திலேயே வந்து ஒரு பல்லுடகத்தன்மை இன்னும் வரல. அந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற போது இந்த முதல் மடலாளர் குழு வரும் பொழுது அதில் வந்து முதல் முறையாக எனக்கு வந்து நான் ஜெர்மனியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் தமிழ்நாட்டை. ஓகே, ஏன்னா நாங்கள் ஒரு கிராமத்தில் வளர்ந்த ஆள். அப்போ வந்து தமிழ்நாடை மிஸ் பண்ணுற பொழுது திடீர்னு எனக்கு வந்து மின்னுலகில் ஒரு தமிழ்நாடு கிடச்சிது.
என்னுடைய பெரும்பாலான நண்பர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசிய நண்பர்கள், சிங்கப்பூர் நண்பர்கள், ஓகே, அதற்கப்புறம் அமெரிக்க நண்பர்கள், இவங்க கிடைச்சது எல்லாமே த்ரூ இமெயில் குரூப்ஸ் தான். எனக்கு உங்களுடைய அறிமுகம் கிடைச்சது அதே குரூப் மூலமா தான். அதே தான் பாருங்களேன். அப்போ தமிழ்.net அப்படின்னு தான் ஒன்று ஆரம்பிச்சது. ஓகே, அந்த தமிழ்.net ஆரம்பிச்ச உடனே ஒரே எந்தூசியாசம் எங்களுக்கு. இதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இந்த தமிழில், அதாவது கணினியில் தமிழ் எழுத முடியும்னு பண்ண உடனே எடுத்த முதல் முயற்சி என்னன்னா, திலீபன் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் பண்ணார். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நம்ம உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஈடுபட்ட முதல் முயற்சியே வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை எப்படி நம்ம வந்து கீபோர்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒரு மின் பதிப்பாக மாற்ற முடியும் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் மதுரை திட்டம்னு ஒன்று வருது. அப்புறம் தமிழ் மரபு அறக்கட்டளை வருது. அதில் நானும் தோற்றுநர்களில் ஒருத்தராக இருக்கேன். ஓகே, இந்த தமிழ் மரபுக்குள் வரும்பொழுது தான் ஆழ்வார்கள் வராங்க. ஏன்னா நான் ஒரு வைணவ குடும்பத்தில் வரும்பொழுது ஆழ்வார்கள் பாடல்கள் இங்கன்னு அங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர முழுக்க என்னால் வைணவத்துக்குள்ளே போக முடியாத சூழல். ஓகே, படித்து மேலே முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற சூழல் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஆன்மீகம்ங்கிறது நான் வெளிநாடு போனதற்கு பிறகு நான் யாருங்கிற கேள்வி வரும்பொழுது தான் ஆன்மீகம் வருது. ஓகே, ஏன்னா உங்களுடைய அடையாளம் ரொம்ப முக்கியமாகப்படுது. அப்போ நீங்கள் வெளிநாடு போன உடனே உன்னுடைய ஜாதிக்கு அந்த மதிப்பு கிடையாது. நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் they just don't care. இப்போ நீங்கள் வந்து ஈழத்துலேருந்து போன இங்கேருந்து ரொம்ப வந்து பிள்ளைமார் வந்து அங்கே ரொம்ப பெரிய ஒரு சொசைட்டி, அங்கே பிராமின்ஸ் கிடையாது, பிள்ளைமார் தான். இப்போ அவங்க வந்து திடீர்னு அகதியாகி வரும்போது ஒரு விளிம்பு நிலை மாந்தர் ஆயிடுறான், தலித் ஆயிடுறான். ஓகே, ஒரு நாள் ஓவர் நைட் மாறிடுறான். அப்போ தான் முதல் முறையாக அவங்களே யோசிக்கிறாங்க, அப்போ ஜாதியத்துக்கு அர்த்தமே இல்லை. ஓகே, அப்போ ஜாதி உங்களை அடையாளப்படுத்தாது. ஓகே, மதம் உங்களை அடையாளப்படுத்தாது. இப்படி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது மொழி உங்களை அடையாளப்படுத்துது. இவன் எந்த மொழி பேசக்கூடியவன் அப்படிங்கிற பொழுது தமிழ் வந்து உங்களை அடையாளப்படுத்துது. அப்போ தமிழ் என்னை நான் ஒரு தமிழன் அப்படின்னு நான் உணர்ந்தவுடன் வந்து அப்போ என்னுடைய வேர்கள் எதில் இருக்கு அப்படின்னு பார்க்குற போது ஆழ்வார்கள் வராங்க. ஓகே, அப்போ ஆழ்வார்களுக்குள்ள ஆழங்கால் படப்படத்தான் எனக்கு தெரிஞ்சுது அது ஒரு தனி பிரபஞ்சமா இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம். இதுல என்னன்னா முக்கியமாக இப்ப சமகாலத்துல வந்து நான் இந்தியா விட்டு வெளியே போறதுக்கு சாதி ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கு இது பிடிக்கல. ஓகே, திரும்ப நான் இப்போ வந்து ஐ ஸ்டில் see the same India. ஓகே, ஒன்றும் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு மேலே இப்போ வந்து நான் பார்க்க எனக்கு மனசு வருத்தமான விஷயம் என்னது அப்படின்னா வந்து இந்த இந்து மதத்தை புறா சனாதனிகளை வந்து தாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அது 200 வருஷமாவே இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக அதற்கு காரணம் என்னன்னா இந்த சனாதனத்துல வர்ண தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லா சனாதனிகளும் வந்து வர்ண தர்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அப்ப நான் ஆழ்வார்களுக்குள்ள போனேன். ஆழ்வார்கள் வந்து இந்த ஜாதியத்தை சப்போர்ட் பண்றாங்களா? என்ன நடக்குது இங்க? உண்மையில வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறதுல வந்து வர்ண தர்மம் இருக்கா அப்படின்னா இல்லை. பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுல பாருங்க, தொண்டரடி பொடியாழ்வார் அவர் வந்து விப்ர நாராயணன் அப்படின்ட்டு தொண்டரடி பொடியாழ்வாருக்கு பேரே வந்து அவர் ஒரு பிராமின். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, பழுதிலா ஒழுகலாற்று பலசதி பேதிமார்கள் இழி குலத்தவர்களேனும் எம் அடியார்களாகின் தொழுமின் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடு மொக்க வழிபடு அருணாளால் போம் மதில் திருவரங்கத்தான் என்ன. இதுல வந்து இந்திரா பார்த்தசாரதி ரொம்ப அழகா சொல்றாரு. அது என்ன கொடுமின் கொள்மின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோ, கலப்பு திருமணம் பண்ணுங்கிறார். இதை சொல்றது யாரு? ஒரு பிராமணா. ஓகே, விப்ர நாராயணன் தொண்டரடி பொடியாழ்வார் அவருடைய வார்த்தைகளுடைய ஆழத்தை பாருங்க. அமரரோர் அரங்கமாறும் வேதமோர் 4 மோதி தமர்களில் தலையாய பெரிய ஒரு அந்தனர் வந்து பெரிய இவனா இருந்தாலும் சாதி அந்தனர்களை ஆனாலும் நுமர்களை பழிப்பாராகில் எம் அடியார்களை அவர்கள் வந்து இன்ன ஜாதினை பழித்தார்களாயின் நொடி பொழுதோரளவில் அங்கே அவர்தான் புலையர் போலும். என்ன வார்த்தை பாருங்க. அப்ப ஆழ்வார்கள் வந்து அடிப்படையாக இது நம்மாழ்வார் பாசுரங்கள்லேருந்து அடியார்பர் அவரு. ஓகே, இந்த தாசன்கிற சொல்லாட்சி அங்கேருந்து தான் வருது. அப்போ வந்து அடியாரா இருக்கக்கூடிய அந்த பாவத்தை கொண்டு வந்தது தமிழ். அது வந்து உவே சுவாமிநாதர் முதல்ல வந்து அவர் வந்து ஒரு சமண காப்பியத்தை தான் பண்றாரு, சிவக சிந்தாமணி. அப்போ அப்பா சொல்றாரு, நீ ஒரு சைவ குடும்பத்தில் வரையே என்னத்துக்கு ஜெயின் இதை எடுக்கிறேன்னா ஒரு அழகா சொல்லுவார் அவர். சுவாமிநாதர் சொல்லுவார் வந்து, அப்பா தமிழுக்கு மதம் உண்டா அப்படிம்பாரு. ஓகே, அதே போல தமிழுக்கு ஜாதி கிடையாது.
இதுதான் எனக்கு ஆழ்வார்கள் சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம். அப்போ இதை வந்து ராமானுஜர் சரியா புரிஞ்சுக்கிறார். எனக்கு ஏன் ராமானுஜர் ரொம்ப பிடிக்கும், அவர் என் ஹீரோ. அவர் ஏன் பிடிக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அவர் இதை அப்படியே இந்த ஆழ்வார்களுடைய இதை கொண்டு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சமூகவியலை மாற்ற முயற்சிக்கிறார். பெரியாரும் முயற்சித்தார், எல்லாரும் முயற்சி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒழிஞ்சுதானே ஒழியலை, அது நம்ம கையில் இருக்கு. ஓகே, ஆனால் முயற்சிச்சிருக்காங்க. வந்து ஆழ்வார்களுடைய வழியில வந்து நம்ம ராமானுஜர் முயற்சி பண்ணியிருக்கார். இந்த ராமானுஜர் முயற்சி பண்ணிடுறாருங்கிறத பாராட்டுறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை கேளுங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். முத்தியோ சிலரின் சொத்தன இருக்கையில், இது வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு வசனம். முக்தியோ சிலரின் சொத்தனை இருக்கையில் தமிழ்நாடுதன் இருந்தவ பயனாய் ராமானுசனை ஈன்றுதன்றோ. யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, சொல்லுங்க. பாரதிதாசன். அப்ப பாரதிதாசனை கவரக்கூடிய அளவுக்கு ராமானுஜர். இப்ப வந்து இவர் முத்தமிழ்வேந்தர் கலைஞரும் வந்து ராமானுஜருக்கு வந்து ஒரு டிவி சீரியல் கொண்டு வந்தார். அருமையான சீரியல் அது. இந்த மரபு அவங்கள்ட்டையும் இருக்கு. அதாவது ஒரு முறை விகடன்ல வந்து கலைஞர்கிட்ட பேட்டி காண்ற பொழுது ஆழ்வார்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டார். அவர் சமயம் என்பதை தவிர்த்து ஆழ்வார்கள் என் நெஞ்சு ஆழ்பவர்களே அப்படிங்கிறாரு. எப்படி தப்பிக்க முடியாது, ஆழ்வார்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது நீங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு வந்து அந்த தமிழனுடைய அந்த ஞானத்தமிழை கொண்டு வந்து ஞானத்தமிழில் இந்த ஜாதிக்கெல்லாம் இடமே இல்லைன்னு சொன்ன மரபு அது. அதாவது இறைவனுக்கு அடியவன் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரிவினையுமே நம்ம இடத்துல கிடையாது. அந்த ஆன்மீக தேடலுக்கான நம்முடைய முயற்சி, ஆன்மீக தேடலுக்கான நம்முடைய அந்த பயணத்தை வந்து தமிழ் வந்து நம்ம கைப்பிடிச்சு நம்மளை வந்து கூட்டிட்டு போகுது. தமிழ் தாய் வந்து அவளுடைய கை நீட்டி நம்ம எல்லாம் அழைத்து கொண்டே போகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தேடல்ல ஈடுபடுவதற்கு தெய்வ தமிழ் வந்து நமக்கு ஒரு பெரிய துணையா இருக்கு. எப்படி அறிவியலும் ஆன்மீகமும் தமிழும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மனித வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு கடத்தி செல்லுது. இந்த நம் உடலை பற்றி மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி மட்டுமல்ல, இதை கடந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, அதோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அதோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறது, இறையியல் வந்து இது மூலமா நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா பல விஷயங்களை இந்த கலந்துரையாடல் மூலம் உங்களோட சேர்ந்து பேசி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா கேட்கக்கூடிய நேயர்களும் வந்து ரொம்ப பல தெளிவுகளை, பல தேடல்களை இங்கிருந்து தொடங்குவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கலந்துரையாடலை எங்களுக்காக அமைத்து கொடுத்ததற்கு பேராசிரியர் ஐயா கண்ணன் அவர்களுக்கு, நாராயணன் கண்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெய்வத்தமிழ் டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு அறிவியல் வந்து எனக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுறது வந்து நான் ஒரு தமிழனாக இருப்பதால் தான் முடியுது. அது ஏன்னா வேற இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ரெண்டு இணையாத ஒன்றாகத்தான் தோன்றும். ஓகே, ஆனால் நான் அப்படி பார்க்கல. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இத்தனை விஷயங்களை, அதாவது வந்து எப்படி ஒரு அறிவியல் ஆன்மீகம், ஒரு ஆன்மீக அறிவியல் ரெண்டும் வந்து இணைஞ்சு போகக்கூடிய ஒன்றை பற்றி இவ்வளவு விலாவாரியாக வந்து எல்லாரோடையும் ஒரு பேசுறது நீங்க ஒரு பெரிய துணை. என்னன்னா நீங்களும் வந்து கம்பெனியில் ஆழ்ந்து இருப்பதால் உங்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுத்து அதை பற்றி அதை அப்படியே கொண்டு போக முடிஞ்சது. அந்த வகையில் வந்து இது ரொம்ப ஒரு சிறப்பான பேட்டியாகத்தான் நானும் உணர்கின்றேன். கலந்துரையாடல் பேட்டின்னு கூட சொல்லக்கூடாது, இது ஒரு கலந்துரையாடல். ரொம்ப அருமையாக அமைத்து கொடுத்த தெய்வத்தமிழ் சேனலுக்கு என் நன்றிகள். வணக்கம். நன்றியா.